Hello friends, welcome to Reva's Arts. நான் ரேவதி சிவகுமார். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதுல நீங்க ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்லயே அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். நான் இது செய்யறதுக்காக ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு டால்கம் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு குட்டி கப்ல 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு ஒயிட் க்ளூ சேர்த்துக்கலாம். கப்பில் தான் மெஷர் பண்ணணும்னு இல்லைங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டீஸ்பூன்லேயோ அல்லது டேபிள் ஸ்பூன்லேயோ கூட நீங்கள் இதை மெஷர் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு டால்கம் பவுடருக்கு 1 கப் அளவுக்கு ஒயிட் க்ளூ சேர்த்தாச்சு. இந்த க்ளூவை சேர்த்துட்டு நம்ம இந்த ரெண்டையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த 1 கப் அளவு தண்ணி அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்படியே உடனே அப்படியே சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த டால்கம் பவுடரையும் க்ளூவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கப் முழுசுமாக தண்ணி சேர்க்கலைங்க. 1 கப்பில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிச்சம் இருந்தது. 2 டீஸ்பூன் மட்டும் மிச்சம் வச்சுட்டு மீதி தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எந்த விதமான லம்ஸும் இல்லாத மாதிரி இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்து குட்டி குட்டியாக பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்குமோ அல்லது எந்த கலரை வந்து உங்களோட பெயிண்டிங்காக அதிகமாக உபயோகப்படுத்துறீங்களோ அதை மாத்திரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பெயிண்ட் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது கொஞ்சமாக ஏதாவது பெயிண்டிங் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் குறைவாகவே எடுத்துக்கோங்க. இல்லை எல்லாத்தையுமே ஈக்குவலாக நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வைக்கிறதுனால ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உஜாலா சொட்டு நீலம் எடுத்திருக்கேன். இதை வந்து முதல்ல எடுத்து வச்ச பாட்டிலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் சேர்க்கும் போதுமே நீங்கள் வந்து அதிகமாக இந்த கலர் சேர்த்திங்கன்னா நல்லா டார்க் கலராக கிடைக்குங்க. லைட் கலராக வேணும்னா நீங்கள் ஒரு 2 அல்லது 3 ட்ராப் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணுங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக சொட்டு நீலம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே இது சூப்பரான ஒரு வயலட் கலர் கிடச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் கேன்வாஸ் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நான் க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண போகிறது க்ரீன் கலர் ஃபுட் கலர். இது வந்து பவுடர் ஃபுட் கலர், லிக்யூட் ஃபுட் கலர் கிடையாது. இப்போ இதிலிருந்தும் நான் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபுட் கலர் பவுடராக இருக்கிறதுனால இது கொஞ்சம் நேரம் அதிகமாகவே மிக்ஸ் பண்ணணுங்க. சீக்கிரமெல்லாம் இது கரையாது. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா தான் இது முழுசுமாக கரையும். அது மாதிரி இதுவும் அப்படி தான். உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பரான ஒரு க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. இதை வந்து நான் டெரகோட்டா ஜுவல்லரிக்கே யூஸ் பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வயலட்டும் இந்த க்ரீனும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மஞ்சள் கலருக்கு நான் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இது வந்து அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த மஞ்சள் சேர்க்கும்போது பெயிண்ட் வந்து அவ்வளோ திக்காகவும் ஒரு மாதிரியாகவும் இருந்துச்சு. ஆனால் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவங்க வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பேப்பரில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் சரி, கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் சரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நகைக்கு வந்து இந்த மஞ்சள் பொடி சேர்த்து செய்கிற இந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ நல்லா இல்லை. டெரகோட்டா ஜுவல் செய்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை மஞ்சள் கலர். இப்போ வந்து நான் ப்ரௌன் கலருக்காக காஃபி பவுடர் சேர்த்துருக்கேங்க. காஃபி பவுடர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காஃபி பவுடருமே உங்களுக்கு எவ்வளவு லைட் கலராக வேணுமோ அல்லது டார்க் கலராக வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் காஃபி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜுவல்ஸுக்கும் யூஸ் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். ஃபுட் கலர் லிக்யூட் ஃபுட் கலர் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அது வந்து சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆயிருங்க. ஆனால் வந்து பவுடர் ஃபுட் கலர் சேர்க்கும்போது நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்காவது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு எவ்வளவு டார்க்காக கலர் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஆரஞ்சு கலரும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. நீங்கள் ஜுவல்ஸுக்கே யூஸ் பண்ணலாம். இதையும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன்.
அடுத்ததாக நம்ம இதில் பிங்க் கலர் யூஸ் பண்ண போகிறோம். பிங்க் கலர் கிடைக்கிறதுக்காக நான் வந்து ஹோம்மேடாக ஃபுட் கலர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பீட்ரூட்லேருந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த பீட்ரூட் பொடி தான் இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு பிங்க் கலர் கிடைக்கும். இது வந்து நான் சாப்பாடுக்கு கலர் சேர்க்கறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்னோட ரேவாஸ் குக்கிங் ரெசிபீஸில் இந்த வீடியோ எப்படி செய்கிறதுன்னு இருக்குது. இந்த ஃபுட் கலர் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் பிளாக் கலர் செய்ய போகிறேங்க. அதுக்காக நான் ஒரு பிளாக் கலர் ரீஃபில்லேருந்து இங்க் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரீஃபில்லேருந்து தான் இங்க் எடுக்கணும்னு இல்லைங்க. பாட்டிலில் வந்து இங்க் இருக்கும் இல்லையா, பிளாக் கலரில் க்ரீன் கலரில் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாட்டில் இங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பிளாக் கலரில் இங்க் எடுத்து அந்த ரீஃபில்லேருந்து இங்க் எடுத்துட்டேன். இங்க் எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரீஃபில்லேருந்து எடுக்கிற இங்கையுமே நீங்கள் கொஞ்சம் அதிக நேரம் மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக கிடைக்கும். அதனால ஒரு 5 நிமிஷத்துக்காவது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 4 ரீஃபில்லை இதில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பிளாக் கலர் கிடச்சிருக்கு. பாட்டிலில் இருக்கிற இங்க் சேர்த்து நீங்கள் இந்த அக்ரலிக் பெயிண்ட் செய்யும்போது தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. க்ளூவும் டால்கம் பவுடரும் இந்த இங்க்கும் சேர்த்து நீங்கள் செஞ்சாலே சூப்பரான பிரைட்டான ஒரு அக்ரலிக் கலர் கிடைக்கும். இப்போ நான் வந்து ரெட் கலர் செய்கிறதுக்காக இந்த பாட்டிலில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் பவுடர், ஹோம்மேடாக நான் ரெடி பண்ணி வச்ச பீட்ரூட் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதில் குங்குமம் சேர்க்க போகிறேன். குங்குமம் சேர்க்கும்போது இது நல்ல ஒரு பிரைட்டான ரெட் கலர் கிடைக்கும். இப்போ குங்குமம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஹோலி பவுடர் கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். வீட்லேயே நம்ம அழகாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் பேப்பரில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் சில கலர்கள் மட்டும் நகைகளில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும்